ஆரம்பிக்கலாங்களா? Hi guys, welcome back to JV Reactions. It's me ஜீவா. இதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா நம்ம சேனல்ல இன்னைக்கு வந்து பென்டன் எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே தெரியும்னு சொன்னா 90s கிட், அப்புறம் வந்து ஏர்லி 2K கிட். உங்க எல்லாருக்குமே பென்டன் சொன்னா எப்படிப்பட்ட ஒரு கார்ட்டூன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே ஒரு பெஸ்டான ஒரு வேற லெவலு கார்ட்டூன்னு தான் சொல்லணும். நானுமே சரி, நான்லாம் ஸ்கூல் விட்டு வந்துட்டேன்னு சொன்னா, இல்லைன்னா லீவுல பென்டன் வந்து கார்ட்டூன் நெட்வொர்க் அப்படிங்கிற இந்த சேனல்ல போடுவாங்க. அது வேற லெவல்ல இருக்கும். நம்ம அதுலயே தான் உட்காந்துருக்குது, அதை பார்த்துக்கிட்டு அது நல்லா இருக்கும். அந்த ஒச்சில இருந்து ஒவ்வொரு ஏலியன் வரும், அதெல்லாம் பாக்குறதுக்கு வந்து வேற லெவல்ல இருக்கும். அப்புறம் வந்து பென்டன் அல்டிமேட் அப்படி இப்படின்னு அதுல நிறையவே இருக்குது. அது எல்லாமே பார்த்ததுதான். இது வந்து இப்ப இருக்க 2K கிட்டுக்கு தெரியுமான்னு தெரியல, பட் அப்ப இருக்க 90s கிட்க்கும் ஏர்லி 2K கிட்டுக்கும் அது வந்து ஒரு வேற லெவல் கார்ட்டூன் தான் சொல்லணும். அதை வந்து இப்ப படமா எடுக்க போறாங்க. ஆல்ரெடி அதை சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி அதுக்கான மோஷன் போஸ்டர் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சு. பட் இப்போ ரீசெண்டாக வந்து டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து ரிலீஸ் ஆக போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டீசரை பார்த்துட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி லெட்ஸ் கோ. நெட்ஃப்ளிக்ஸ் ஓகே. Everything was going perfectly. And one day we went for camping. That night, I saw something falling from the sky. And the next morning, I went to check it out. எல்லாத்தையுமே நம்ம கார்ட்டூன்ல பார்த்துருப்போம். வானத்துல இருந்து அது எரிக்கல் மாதிரி ஒண்ணு விழுகும், ஒரு பேட்டு கையை வைக்கிறப்ப வச்சு வந்து கையில இதாகிரும். அதே சீன் தான் டீசரை தான் காட்டியிருக்காங்க. ஓகே, கார்ட்டூன் நெட்வொர்க், ஹாட்ஸ்டார் மீடியா. I have to learn how to control this. அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு படிச்சிட்டு இருக்காரு போல. ஓகே, it's time to be a hero and protect my city. Oh my lord. It's only the beginning. Benton coming soon. Hotstar Media. Okay. டீச்சர் வந்து சின்ன டீச்சர் ஒன்று தான் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு சின்ன சொன்னா 2 நிமிஷம் மாதிரி விட்டுருக்காங்க. பட் வந்து பெருசா எந்த சீன்ஸ் காட்டல. அது வந்து இப்ப ஸ்டார்ட்ல காட்டினது வந்து அது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சதான். எப்படி பென்டன் அந்த ஒச்சை வந்து அவருக்கு எப்படி கிடைச்சி அப்படிங்கிறது வந்து கார்ட்டூன்லயே நம்ம பார்த்துருப்போம். மனத்துல இருந்து ஒரு எரிக்கல் மாதிரி விழுகும். அவர் அதை செக் பண்ணி என்னான்னு போயிட்டு பார்க்க போவாரு. அந்த டைம்ல அது தானா ஓப்பன் ஆகி அவர் கையில வந்து ஒச்சை வந்து இதாகிரும். அதுக்கப்புறம் அவரை வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதனால கொஞ்சம் அதை படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார் எப்படின்னு சொல்லி அந்த ஒரு சீக்வன்ஸ் மட்டும் தான் காட்டியிருக்காங்க இதுலயுமே, டீசர்லயுமே. பட் நல்லா இருக்கு. டாம் ஹாலண்ட் அதுக்கு ஏத்த மாதிரியே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒருத்தர் காட்டினாங்க. அது வந்து 2வது பென் வந்து கொஞ்சம் பெரிய ஆளா வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்காருன்னு சொல்லி. பட் அது வந்து கொஞ்சம் எனக்கு செட் ஆகாத மாதிரி இருக்கு. பட் படம் எப்படி இருக்குன்னு தெரியல. படம் நல்லா இருக்குமா இருக்கும். அந்த சீன் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா அது தாடியெல்லாம் வச்சு நம்ம கார்ட்டூன்ல பார்த்தது வேற, இது வேற அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மற்றபடி டீசர் வந்து செம்ம தான், எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா வெயிட்டிங். நான்லாம் வந்து பென்டன் ஃபேன், பிக் ஃபேன் அப்படின்னே சொல்லலாம். நம்ம சின்னதுல இருந்தே அதை பார்த்து இப்போ வரைக்குமே நான்லாம் பார்ப்பேன் தான்.
2025 நெட்ஃபிளிக்ஸ்ல தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் போட்டிருக்காங்க. பட் எப்படின்னு தெரியல. தியேட்டர் ரிலீஸ் இருக்கும். இது வந்து பென்டன் வந்து பெஸ்ட் பேசிக் வந்து பிகினர் வந்து ஒரு 10 ஏலியன் மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு அல்டிமேட் அது இதுன்னு கிடைக்கும். அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து படம் எடுப்பாங்களா இருக்கும். இது சக்சஸ் ஆயிருச்சுன்னு சொன்னா அடுத்தடுத்து எப்படியும் எடுப்பாங்க. இப்போ நம்ம ஸ்பைடர்மேன்லாம் பார்க்கலையா, ஸ்பைடர்மேன்லாம் அடுத்தடுத்து பார்ட் வருது. அந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் அதெல்லாம் அடுத்தடுத்து அப்படி வருது. அதே மாதிரி இதுலயுமே பென்டன் வந்து இது ஓகே ஆகிருச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அல்டிமேட் அது இதுன்னு எடுத்துட்டு போவாங்களா இருக்கும். ஓகே, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே guys, இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, இந்த நம்ம சேனலை பார்க்குறவங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதும் உங்களுக்கு வரும். நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். அப்பதான் நானுமே அடுத்தடுத்த வீடியோ செய்யறதுக்கு இயலும். ஓகே கேஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதையும் போயிட்டு செக் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே பாய், தேங்க்யூ.